என்ன சட்டம்? என்னடா இது? இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சாலி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா. தருதலை. டேய், அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்துக்கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ, மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சனி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. சென்ட். வீதியில போற சனியனே வம்பு கிழக்குறீங்க. இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எஃப் முருகா. ஏ ஐயோ, அறிவு இருக்கா? பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுகிண்டு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே சென்ட் அடிக்கிறேன். ஏன் ஐயோ, உடம்பு என்ன நாரியா கிடக்கு? வேணும் ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற எவ மேலாவது அடி. வந்துட்டாங்க. முருகா, நீ தாங்காது முருகா, ரொம்ப லொல்லு முருகா. என்ன முருகா, வேலையெல்லாம் முடிச்ச முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாடா. கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட் பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை அன்றாயிரம் பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை கூட வச்சிருக்கிறது. இங்கிருந்து போயிடுறான். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்தில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மழையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்குமொழி எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு சீனி. ஓத்தா பேரு சக்கரை. ஓம் பேரு தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போ. என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு? டேய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த. ஐயோ, ஓடியாங்களே, என் புள்ள கிணத்துல விழுந்துச்சு. யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே. என் பிள்ளைய ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்களே. என் பிள்ளைய காப்பாத்துங்களே. ஐயோ, காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ. கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயுச கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே. ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குனி. உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே இரு. ஏ அம்மா, ஏய் வாயை பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா. அந்த பக்கம் போய் விட்டுங்க. ஏய், தந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய் வாடங்க. அது என்ன புதுசா தலைவாங்கற? இப்ப அப்படி கூப்பிடுறான், பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுகெல்லாம் வா தலைவா, வந்துரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவனுக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பண்ணி தலை பிஞ்சு போயிடும். வாடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணி தலை, வாடா, சோடா உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா, பைனாப்பிளா? என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா?
புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் உள்ள அண்ணா எவன்டா தொன்ன? இந்தாங்கண்ணா சோடா. சோடாவா? எங்கடா? இந்த பைக்குள்ள இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவர் அனாவசியம் பேசுறீங்க. கை நீட்டி பேசுற நீ. நீங்க என்ன சொன்னீங்க? சோடா வாங்கிட்டு சொன்ன, அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. அதை உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவேன். போஸ்டர் இந்த பக்கம் ஓட்டுறா. யாரா அவன் சந்தைக்குள்ள? தண்ணியே வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயத்து கோயந்து வராண்டி. ஏய் உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து கோயந்து வர, உள்ள போடி. ஐயோ, ஏய் சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது, ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க, அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா. யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை, ஹை டேய், ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும். பண்ணி தலையா என்ன தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, ரெண்டு பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா, வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலன்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சும்மா இருக்கனே. நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்து போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம இப்ப தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ், உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமை நிற கண்ணா ஏய், இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமையில. இவரை கூட்டிட்டு நான் போ. இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. ஐயையோ. ஓ, ஹேர் டை. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான், இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே இருக்குது. கவரிமான் மாதிரி. ஓ, நீங்க கவரிமானா? அப்ப மசுறு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஏய், ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால யாரு? அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி. சின்ன பசங்க, அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தைக்கு செண்டு அடிக்குமா? ஏய், படுவா, அத்தைக்கே சென்று அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. கை கழுவ தண்ணி இல்ல, உங்க காட்டுலயும் பேய் மழை, கை கழுவ தண்ணி இல்ல, தாத்தப்பா. ஓ, முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி, ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்லன்னு, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு இருக்காங்க. மழை இல்லன்னா மழை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில் கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா?
நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட் இண்டியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைடுல ரெயினை விட்டு விட வேண்டியதானே. தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க. பிளட் நான்சென்ஸ். குக்கர்ஸ். நீங்க கூட தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கை மேல இருங்க. நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டெப் பேக் மேன். அங்க பாருடா, அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார்படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவர்களை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உலக்கையோட போண்டிதானே, அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. டேய், என்ன நீ மச்சம் வேணும் சொச்சம் வேணுங்கிற? என்கிட்ட மச்சம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ டேய், இருந்து பாத்துட்டு போடா. என்ன சட்டம்? என்னடா இது? இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சாலி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா. தருதலை. டேய், அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது. புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்துக்கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ, மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சரி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. சென்ட். வீதியில போற சனியனே வம்புக்கு இருக்கிறீங்க. இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எஃப் முருகா. ஏ ஐயோ, அறிவு இருக்கா? பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுக உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுகின்னு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே செண்டடிக்கிறேன். ஏன் ஐயோ, உடம்பு என்ன நாரியா கிடக்கு? வேணும் ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற எவ மேலாவது அடி. வந்துட்டாங்க. முருகா, நீ தாங்காது முருகா, ரொம்ப லொல்லு முருகா. என்ன முருகா, வேலையெல்லாம் முடிச்ச முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாடா. கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட் பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை அன்றாயிரம் பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை கூட வச்சிருக்கிறது. இங்கிருந்து போயிடுறான். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்தில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மழையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு. உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்குமொழி எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? சீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போ. எதுவாருனாலும் கேட்டுதான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே. அண்ணே, இது என்ன சீர்னு இவ்வளவு நீளமா இருக்கு? ரோட்மேன். என்னது? ரோட்மேன்ஸ். ரோட்மேன் என்ன கர்மமோ, வாய்க்குள்ள நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். அண்ணே, எனக்கு சந்தேகம் என்ன? என்ன, பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேர் துபாய். அதான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளு. என்னண்ணே ஊமை பாட்டா? துதி பிடிக்கிறேன்டா. ஆரே பி அல்லே முல்லேகா ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா ஆரா ஜெபல்லே கல்லேகோ ஏ ஆரே பி துல்லா கல்லிகா சில்லி முல்லே புல்லே கல்லேகா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. எந்திரிச்சு போடா. என்ன, உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்லை என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாட்டுனதுல குத்தம் இல்ல. இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு.
நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்டு வாடி, ஏ வாடி, ஏ வாடி. நிறுத்துடா. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேக்குறியா? எப்படி? என்னது பாட்டு கேட்கவே இல்ல? துபாயில இருந்து பாடினா மயிராடா கேட்க. என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே 3 நாள் ஆகும். பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குன்னா டேய் வடங்க. என்னது? கூலிங் கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் போமா? மழை வருது, வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தாண்டா ஓட்டுவேன். 3 பேர் போறோம். ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றா. சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன். நிறைய காத்திருக்கனே. அடிங்க. உங்க பொண்ணாடிக்கு பிறந்தவன் டேய் டேய் புள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ், நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிரேன். சேர்த்து வச்சிடுறேன். அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்தவன் மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே. ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே. ரோத்மன் சிகரெட். போய் இப்படி பார்த்து உடல் எடுத்து கேட்டது தெரியாதா? ஓ, ஐ அம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம். ஆப்டர் ஆயிட்டே போதும். சைஸ் இடுப்புல 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல். எங்கேயும் இருக்கும், எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா? ஐயோ, அடிங்க சீக்கிரம். பெரிய கொள்ளையாரா, கொள்ளையாரா. சும்மா இருங்கண்ணே. அண்ணே, அங்க பாருங்க மறிக்குழந்து. ஜெயின் உருமா. என்னடா இது? பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்குழந்து தொட்டில் கட்ட போறாள. துபாயில தேள் கொட்ட, துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித, மறி மறி நின்ன முரளித. என்ன மறி, தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு. கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்குழந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற, நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி, சாரின்னு சொல்லு மறி. மச்சான், என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மறி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ, மறி கொழுந்து வெத்தலையோ. மறிக்குழந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவேற்குதே, அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன். அண்ணே நில்லுங்கண்ணே. அவசரம் பிடிச்சாயே, ஏன்டா இருக்கு சொல்ற? அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன்.
நான் வலது கால வச்சேன் அவ்வளவு ராசினே. ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு. யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து. 5 நிமிஷத்துல நான் போய் அசத்திட்டு வரேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா செண்டு. எனக்கு அட்றா அட்றா இங்க அட்றா. அப்படியே வீட்டை சுத்தி ஆடுறா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாடு மரி, பாடு. அஸ்கா துமலா. ஓ, தலங்கு யோலியா. ஓ, வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்க தும்மலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து? மரி, பஞ்சபூதங்கள் 5, சுவைகள் 6, சுரங்கள் 7, திசைகள் 8, ரத்தினங்களோ 9. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை 8 கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து உடு. Love birds, love birds, love birds, love birds, takademe ta. ஐயோ மரி, என்ன குளிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா? இல்ல மச்சான். வந்த வழிய பார்த்து போங்க. எங்க நீங்க இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான். பாவீங்களா, ஒண்ணு நினைச்சு 9 சேர்ந்து வருது. என்ன ஆள என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு. டேய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தா. ஐயோ ஓடியாங்களே, என் புள்ள கிணத்துல விழுந்துச்சு. யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே. என் பிள்ளைய ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்களே. என் பிள்ளைய காப்பாத்துங்களே. ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஐயோ, காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே. ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குனி. உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே இரு. ஏ அம்மா, ஏய் வாய பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா. அந்த பக்கம் போய் விட்டுங்க. ஏய், தந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய் படங்க. அது என்ன புதுசா தலைவாங்கற? இப்ப அப்படி கூப்பிடுறேன், பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுகெல்லாம் வா தலைவா, வந்திரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவனுக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பண்ணித்தலை பிஞ்சு போயிடும். போடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணித்தலை வாடா, சோடா உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா, பைனாப்பிளா? என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ளா? அண்ணே, எவன்டா தொன்ன? இந்தாங்கண்ணே சோடா. சோடாவா? எங்கடா? இந்த பைக்குள்ள இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவரை அனாவசியம் பேசுறீங்க. கை நீட்டி பேசுற நீ. நீங்க என்ன சொன்னீங்க? சோடா வாங்கிட்டு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. அதை உடைச்சு வாங்கிட்டு வந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவேன். போஸ்டர் இந்த பக்கம் விட்டுறா. யாரா அவன் சந்தைக்குள்ள? ஆஹா ஆஹா ஆஹா, என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடக்கட்டு, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? only 1000. ஏய்,
மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது குத்தணும். ஏண்டா இது என்ன காதா? இந்த முறத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே. எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ணே. ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்னா மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக். அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு. மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உள்ள பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கிடம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதுடா. முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது. முடியாத என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகப்பா, அழக அழகப்பா. அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்படி மாதிரி தீவிரம் பிடிக்கிறேன். ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். போடாந்து பக்கம். ஐயோ பாம்பு! டேய் ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா? நிறுத்துறாத. டேய் நிறுத்தாதடா, ஊதிட்டே இருடா. எனக்கு பாம்பு. ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம். டேய் என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும், இல்லன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. டேய் பாம்பு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. இந்த செயினா? இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தர மாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, 2 பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா, யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கணும் ஒரு இடம் பிடிச்சாங்க. நீயா வா? போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன். ஆந்த வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காடா. ஐயோ அப்பனா பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா. அப்பா செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. என்னாச்சு? ச்சே, இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க. கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா? எல்லாம் போச்சுனே. ரைட் சொல்றியே. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில உட்கார்ந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே. டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். பிரதர் என்னது? அண்ணே நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்க. செரு பிஞ்சு போயிடும். சைடுல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏடா இது என்ன ஓமனி பஸ்ஸா? போடா. என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாலே ஜம்ப் பண்ணிட்டியா? ஆமா. இது இந்தா 5 ரூபாய். போய் பரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே. வயிறு இருந்தா பசிக்கு. பானை மாதிரி வயிறு வச்சிருக்க, உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல.
அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கர்ம விளையாடி போச்சே. எவ்வளவு? 25 கிலோ கொடுங்க. நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி, இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது. இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல? 10 ரூபா கொடுங்க. சீக்கிரம் போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம். எதுக்கு? தம் அடிக்கணும்ல. தம்மு. இருடா. போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேணாம், போடா. என்ன அவசரம்? வாமா. கொடால விழுந்து. அவங்க 2 பேரும் சைலண்டா. வேண்டாங்க. ஏமா? பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். ஏமா? தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும். ஏமா? இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற. இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல. இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா. நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷன் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயாவது வாடி அப்படின்னு. சாரி, தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன். பரவாயில்ல, சரி வா. இத பாரு, ரொம்ப கஷ்டப்படாத, வா வா. எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறான், சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்தேன். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே. டிஸ்டர்ப் பண்றதாடா உன் வேலைய. இப்ப நான் மாறிட்டேனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது? நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? அண்ணே, நேத்து ராத்திரி. அம்மா டேய் நாயே, வாய மூடுறா சும்மா. ஏன்னா நேத்து ராத்திரி என்ன? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஏம்பா, வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா? அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கக்கூடாது? இருட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் பாக்கலையே நீ? சத்தியமா ஒண்ணும் பாக்கலையே? டயர்ல அப்படியே தூங்கிட்டோம். நானும் டயர்ட்ல தான் அப்படி ஆகி போச்சு. இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள மேறாதீங்க. என் பேர் அலெக்ஸ். ஐயம். பேர் சொல்லுடா. ஐயம். எனக்கு பேர் இல்லீங்க. ஐ அம் கிளீனர் டிவி தாண்டவராயன். யுவர் டேவிட். சரிப்பா, என் பேர் நீ ஏடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் டிவி. பேர் பாக்குறோம், போடா. நீங்க போங்க. வணக்கம். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடா கையை கீழ. இல்ல என்ன காத்து நடந்து பாத்துப்பாங்களோ? சேச்சே, ஆளை பார்த்தா அப்படி தெரியல. ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஹலோ, சும்மா சொல்லக்கூடாது. ராத்திரி அசத்துட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க. ஆமா, பல வல்லரசு நாடுகள்லாம் இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். என்ன ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேண்டாம்னே, மனசான தேவை. தத்துவமா? என்கிட்டயா? போடா. டேவிட் டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க்யூ. லாரியில் வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே பணமா சார் முக்கியம்? மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொரு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க? புரியவனா? என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்னா? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னண்ணா நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்லைஸ் தராங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான்டா நானும் தேடுறேன். இந்த இது வேணும் பாருங்க. பாவி, அதையாண்டா புடுங்கண்ணே. வண்டி தொடங்கும் போது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதுதான் கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவன? அதான்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க, மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன்.
கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியேடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேடா. ஏன் இல்ல? அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க. அம்மா, அம்மா, ஐயா, ஐயா, தாய், ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, நான் தண்ணி பிடிச்சி வருவாங்க. அம்மா, அம்மா, தாயி, தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா? தாங்க முடியலமா? ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதுதான் விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரி மேல. என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. தண்ணி தண்ணி ஓடியாங்க. சுத்தமான தண்ணி, சுவையான தண்ணி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க. தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா? டேய், வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம். அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட்டுக்குள்ள விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அதை ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்குள்ள வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன போய் தண்ணி விடுறா. வா. என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்பிட்டு போறீங்க? என்ன பண்ணி தொலைறது? இப்படி போனதும் முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போ, நான் வர்றேன். சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எல்லாம் லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி, ஒரு குடம் தண்ணி விடுப்பாங்க, லாரி அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இங்க பாரு, வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி. உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு. போங்கடே. சீக்கிரம் கம்மியா? தம்பி, ஒரு குடம் தண்ணி விடுப்பா. அப்படி உனக்கு அறிவில்ல? எத்தனை சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்து ஓன் சொல்லையா? போகட்டு. ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். யாராவது அண்ணே? என்னடா வெண்ண ஆளை பார்த்தா அண்ணன், பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்து லாரி டிரைவர்னே. அடச்சி நாயே, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது ஏன் வேலை? நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளறிச்சுனே. மவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறவ. ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ, இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசுன்னு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா? இங்க வா. கிழவி, வீட்டுல வேற யாருமே இல்ல? தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மவனும் மருமவளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமகன் மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க. போங்க போங்க. பாட்டி, இதான் உன் மருமகளா? ஆமா. ஏமா, நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. குஞ்சுமணி, குஞ்சுமணி. ஏய், என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு? யாரா நீ? திறந்து உள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட? அவ புருஷங்க. என்னடா கையில? விளக்கெண்ண. எதுக்குடா? இடுப்புல சுருக்கு. ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கெண்ண வாங்கிட்டு வர்றேன். குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி. முடியாது பாயா. விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும்.